வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு மினி இன்வெர்ட்டர் 150 வாட்ஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னா டிசியை ஏசியாக பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட், ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுதான் பார்த்துட்ருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் இதனுடைய உபயோகம் உங்களுக்கு தெரியும். டிசியை ஏசியாக மாற்றும் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். 230 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ், பர்டிகுலராக இண்டக்டிவ் லோடு இல்லாமல் ரெசிஸ்டிவ் லோடு இருக்கணும். எல்இடி பல்ப், எல்இடி டியூப் லைட், பிஎல்டிசி பேன், இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்க முடியும். நம்மக்கிட்ட என்ன தேவை அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டர் போர்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, காம்பேக்ட் மினி, இதுதான் ரொம்ப லிட்டில் மினி. நிறைய போர்டு இருக்குது மார்க்கெட்டில், பட் பெஸ்ட் ஒன், குட் சாய்ஸ். பவர் இன்வெர்ட்டர் அப்படின்னாவே அடுத்தது பவர். 150 வாட்ஸ் பவர், 150 வாட்ஸ் லோடு இதில் கொடுத்துக்கலாம். பொதுவாக இன்வெர்ட்டருடைய அவுட்புட் பவர் 150 வாட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நாம் 100 வாட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த போர்டை நம்ம முழுமையாக உபயோகப்படுத்த வேணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? 100 வாட்ஸ் பவர். 100 வாட்ஸ் பவர்னால் எப்படி? இப்போது ஒரு எல்இடி பல்ப் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 9 வாட்ஸ் உங்களுக்கு தெரியும். 7 வாட்ஸ், 5 வாட்ஸ், 9 வாட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ 9 வாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படின்னா 10 ஒரு பல்பு எரிய வைக்கலாம். டியூப் லைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்இடி டியூப் லைட் 22 வாட்ஸ் பவர் மேக்ஸிமம். ஸோ 5 டியூப் லைட் எரிய வைக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ 5 பல்போ 5 டியூப் லைட்டோ உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பல்ப் லோடு கொடுக்க முடியும் இந்த லிட்டில் மினி இன்வெர்ட்டரை உபயோகப்படுத்தி. இதனுடைய ஒர்க்கிங் வோல்ட், ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டால் 12 வோல்ட் டிசி அல்லது 24 வோல்ட் டிசி. அப்போது 12 வோல்ட் டிசிலையும் இந்த போர்டு அவைலபிளாக இருக்குது, 24 வோல்ட்லேயும் இந்த போர்டு அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தட் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் இடத்துலேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? அப்போது விருப்பம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. 150 வாட்ஸ். ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த நேரம் கரண்ட் கட் ஆகும்னே தெரியாது. அப்படி கரண்ட் கட் ஆகும் பட்சத்தில் நமக்கு ஒரு இன்வெர்ட்டர் தேவை. நாம் எல்லாமே ஸ்டூடெண்ட், நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது. ஓகே, இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். 150 வாட்ஸ் பவரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி லோடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பல்புனா ஒரு லோடு எத்தனை வாட்ஸோ அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வாட்ஸ். 150 வாட்ஸ் இருந்தாலும் 100 வாட்ஸ் குறைவில்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். வாட்ஸு குறைய உதாரணமே இது 150 வாட்ஸ் பவர் இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பல்பு மட்டும் ஒரு 9 வாட் எல்இடி பல்ப் எரிய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பேட்டரி ரொம்ப நேரத்துக்கு வரும், இந்த பல்பு ரொம்ப நேரத்துக்கு எரியும். இந்த லோடு இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு பேட்டரி பவர் குறைய ஆரம்பிக்கும், ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ லோடை பொறுத்து தான் இதனுடைய ஒர்க்கிங்லாம் நடக்கும். ஓகே, சரி. இப்போது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் என்ன இருக்குது பார்க்கலாமா? ஜஸ்ட்டு பாருங்கள், இதுதான் போர்டு. கொஞ்சம் என்லார்ஜ் வெர்ஷன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரைவ் போர்டு இருக்குது. இந்த ட்ரைவ் போர்டு பாருங்கள், டாப்பில் இந்த இடத்துல ஐசி இருக்குது. SE3225 அப்படின்னு ஐசி இருக்குது. ஓகேவா?
ஸோ அந்த ஐசி உபயோகப்படுத்தியிருக்காங்க SD3525 ஐசி. ஓகே, இது வந்து 150 வாட்ஸ் 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய போர்டு. இன்னொரு போர்டு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் 24 வோல்ட். ஓகே, உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட பேட்ரி இருக்கோ அந்த பேட்டரிக்கு தகுந்த போர்டு நீங்கள் வாங்கிக்கலாம். 24 வோல்ட் பேட்ரி இருந்தால் அதுக்கு தனி போர்டு, 12 வோல்ட் இருந்தால் அதுக்கு ஒரு போர்டு. சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் ட்ரைவ் போர்டு, இதுதான் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. SG3525 ஐசி, 16 பின் ஐசி, SMD ஐசி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் ஐசி. ஸோ இந்த ரெண்டு பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு மாஸ்பெட், இந்த இடத்துல 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் வர்ற மாஸ்பெட் வந்து உங்களுக்கு IRF 3205 அப்படிங்கிற ஒரு மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கு. 2 மாஸ்பெட், 2 சேனல். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் வந்து இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர், HF டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, இதனுடைய பல்ஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் பண்ணோம். இதில் வர்ற அவுட்புட் எப்பவுமே உங்களுக்கு பியூர் சைன் வேவ் கிடையாது, ஸ்கொயர் வேவ் அவுட்புட் வரும். இது போதும் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டிவ் லோடை ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான சக்தியை இந்த இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும். ஓகே, வெளியில் அவுட்புட்டில் இந்த இடத்துல 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கு. இதில் வர்ற ஏசியை நாம் டிசியாக பண்ணி கூட நாம் யூஸ் பண்ண முடியும். இந்த போர்டு அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஒருவேளை எனக்கு ஏசி தான் வேணும், டிசி வேணும்னா கூட நாம் இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு, என்னென்ன கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கா, விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து மைனஸ் ஒயரை கொடுக்கணும், பேட்டரியோட மைனஸ். இதில் பேட்டரியோட ப்ளஸ்ஸை கொடுக்கணும். ஓகேவா, அவுட்புட் எடுக்கலாம். இந்த அவுட்புட்டில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் கிரவுண்ட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல லைவ் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் அவுட்புட் ஒயர் எடுத்து ஒரு LED லேம்ப்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். நல்ல பிரைட்னஸ், எஃபிஷியன்சி உள்ளக்கூடிய ஒரு சூப்பர் குவாலிட்டி இருக்கக்கூடிய இன்வெர்டர் போர்டு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த இன்வெர்டர் பார்த்தோம். இது வந்து 150 வாட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, இதை விட அதிகமான வாட்ஸில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, அதிகமான வாட்ஸில் இருக்குது. நல்ல எஃபிஷியன்சியோட இம்போர்ட்டட் யூனிட் இருக்குது. நான் பார்க்குறேன், ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு நான் மறுபடியும் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்குது போர்டு. இது வந்து 500 வாட்ஸ் 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற இன்வெர்ட்டர் இருக்குது, 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற இன்வெர்ட்டரும் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் பாருங்கள், இது ஒரு 100 வாட்ஸ் பவர். உங்கள் லோடு 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவர் உள்ள இன்வெர்ட்டர் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேவா, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் 2000 வாட்ஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டர் சோலார் போடுறீங்கன்னா அதுக்கு தேவைப்படும். இல்லையா ஒரு பேட்டரி மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரெய்னி சீசனில் அன்இன்டர்பிரட்டட் பவர் சப்ளை நல்ல குவாலிட்டியாக ஒரு LED டிவி இருக்குது, ப்ரோக்ராம் கட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பக்காவாக 500 வாட்ஸ் இருக்குது, 1000 வாட்ஸில் இருக்குது, 2000 வாட்ஸில் இருக்குது, 12 வோல்ட் ஆப்ரேட்டிவ் இருக்குது, 24 வோல்ட் ஆப்ரேட்டிவ் இருக்குது. ஓகேவா, தேவைப்படுறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் போர்டு பார்த்துருக்கோம், 150 வாட்ஸ் இன்வெர்டர் போர்டு பார்த்துருக்கோம். ஓகேவா, இது எப்படி ஒர்க் பண்ணோம், இதனுடைய சர்க்கியூட் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவாக நம்ம வீடியோ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.